அடிமை மருமகள் 32வது எபிசோட்ல என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அடிமை மருமகள் 32வது எபிசோடில் நம்ம சந்தோஷின் அந்த மல்லிகைப்பூ அநாகரிகமான பேச்சை தொடர்ந்து வழக்கமான பழிவாங்கும் சண்டையாக இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களின் உளவியல் ஆட்டமாக ஆனந்தியின் சாதுரியமான சதுரங்க நகர்வாக 32வது எபிசோடு மாற்றங்களின் கதைக்களம் இதோ உங்களுக்காக. எபிசோடு 32 நிழல் யுத்தம். நரியின் கால்களில் சிக்கிய கன்னி வெடி. ஆனந்தியின் மௌனமான எச்சரிக்கை. சந்தோஷ் அந்த மல்லிகை பூவை சாக்காக வைத்து கொண்டு தவறான எண்ணத்தை வெளிப்படுத்தியதும் ஆனந்தி கத்தியோ கூச்சலையோ போடாம மாறாக அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்க்கிறான். ஆனந்தி சந்தோஷ் அருணுக்கும் போதை தெளிஞ்ச நண்பனின் உயிரை கொடுப்பான். ஆனா அவன் போதையில் இருக்கிறப்பவே அவன் வீட்டுக்குள்ள வந்து அவனோட பொண்டாட்டி கிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியல பாரு, அங்கதான் நீ தோத்துட்ட. ஆனந்தியின் இந்த அமைதியான மிரட்டலில் சந்தோஷிற்கு லேசாக உதறல் எடுக்கின்றது. அருண் லேசாக முனைவாகவே சந்தோஷ் பதற்றத்துடன் அங்கிருந்து நைஸாக நழுவுகிறான். சந்தோஷ் மாமியாருக்கு ஆனந்தி வைத்த செக். அடுத்த நாள் காலை அருண் போதை தெளிந்தது எழுந்திருக்கிறான். மங்கம்மா வழக்கம் போல அருணிடம் ஆனந்தியை பற்றி தப்பாக பேசி அவனை கோபப்படுத்த முயல்கிறாள். மங்கம்மா, டே அருண், நேத்து சந்தோஷ் உன்னை விட்டுட்டு போன அப்புறம் உன் பொண்டாட்டி அவன் கூட வாசல்ல நின்று என்னென்னவோ பேசிட்டு இருந்தாடா. எனக்கு என்னவோ சரியா படலடா. அப்போது உள்ளே வரும் ஆனந்தி மாமியாருக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக பேசுகிறாள். ஆனந்தி, அத்தை சொல்றது உண்மைதான். அருண், நேத்து சந்தோஷ் உன்னை விட்டுட்டு போறப்ப என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். அருண் அளவுக்கு அதிகமா குடிக்கிறான், அவனால குடும்பத்தை கவனிக்க முடியாது. நீ பேசாம உன் சொந்த ஊருக்கு போயிடு, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னான். உங்க நண்பன் உங்களை மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்காரு. ஆனந்தி வேண்டுமின்றி உண்மையே லேசாக சிரித்து அருணின் ஆண் சுய மரியாதையை தூண்டும் விதமாக பேசுகிறாள். அருணின் மனதில் உடைந்த பிம்பம். ஆனந்தி சொன்னதை கேட்ட அருணுக்கு தலை சுற்றுகிறது. தன் மனைவியை ஊருக்கு போகச் சொல்லி சந்தோஷ் ஏன் அறிவுரை சொல்ல வேண்டும்? தன் குடிப்பதை அவனிடம் பலவீனமாக பயன்படுத்தி தன் குடும்பத்திற்கு தலையிட பார்க்கிறானா? அருணின் மனதில் சந்தோஷ் பற்றிய பிம்பம் மெல்ல உடையும் தொடங்குகிறது. அருண் சந்தோஷிற்கு போன் செய்தடை, நேத்து நைட் நீ ஆனந்தி கிட்ட என்ன பேசிட்டு போன என்று சந்தோஷமாக கேட்கிறான். சந்தோஷ் பதறி போய், டே, அவ ஏதோ பொய் சொல்றாடா, நான் உன் நல்லத்துக்குத்தான் என மழுப்புகிறான். கிளைமேக்ஸ் ட்விஸ்டில் காத்திருக்கும் ஒரு அதிர்ச்சி சம்பவங்கள். மாமியார் வீட்டையின் புதிய ஆதிக்கம். மாலை வேளையில் பெரியாவும் மங்கம்மாவும் ஆனந்தியை மடக்கி பேச வரும் பொழுது ஆனந்தி அருணின் முன்னிலையிலே மாமியாருக்கும் பதிலடி தருகிறாள். ஆனந்தி, அத உங்க பையனுக்கு குடிக்க கத்து கொடுத்து அவனை குடிகாரனாக்கி வேடிக்கைய பார்த்தது இந்த சந்தோஷ் தான். இப்ப அதே சந்தோஷ் உங்க பையன் பொண்டாட்டியே ஊருக்கு போக சொல்ற அளவுக்கு துணிச்சிருக்கான்னா அதுக்கு நீங்க அவன் மேல வச்சிருந்த குருட்டு நம்பிக்கை தான் காரணம். அருண் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக தலை குனிந்து நிற்கிறான். மாமியார் மங்கம்மாவிற்கும் ஆனந்தி ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்து விட்டாள் என்பது புரிகிறது. ஒன்று, சந்தோஷியின் சதித்திட்டத்தை அருணின் மனதுக்குள் விதையாக விதைத்து விட்டாள். 2, அருணை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர தொடங்கிவிட்டாள். ஆனந்தியின் இந்த ராஜதந்திரத்தை பார்த்து மங்கம்மாவும் பெரியாவும் உறைந்து நிற்க எபிசோடு நாம எதிர்பாராத 32வது ஒரு திருப்பு முனையாகவே அமைகிறது. அது மட்டும் இல்லாம 32வது எபிசோடுடைய
நண்பர்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோடைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த அடிமை மருமகள் 32வது எபிசோடுன்னா வீக்லி தார்ஸ்டே 4 o'clock ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை சரியாக 4 மணிக்கு ரிலீஸ் ஆகிறது. மிஸ் மேட்ரோ சேனலில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சூப்பரான எபிசோடு, கதை காலம் ரொம்ப சூப்பராகவே மூவ் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு நாளாக நம்ம ஆனந்தி வந்து அடிமையாக பார்த்துட்டு இருந்த நம்ம மருமகள் ஆனந்தியை இனி ஒவ்வொரு எபிசோடுமே நம்மளுடைய ஆனந்தி வந்து அதிகாரமாக தான் பண்ணிட்டு அதிகார மருமகளாகவே இப்போ நடைமுறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி. பார்க்கும்போதே நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக மூவ் ஆகிட்டு இருக்குது. நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம், என்னடா இது ஆனந்தி ஒவ்வொரு டைமுமே எல்லாத்துக்குமே வந்து அனுசரித்து வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பிரியாவும் மங்கம்மாவும் அவங்களுடைய பேச்சை கேட்கவே முடியல. அப்படி இருக்கு, அப்படி என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. இப்போ வந்து நம்ம ஆனந்தி இப்போ எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு துணிச்சலும் வந்துடுச்சு. துணிஞ்சு பேசுகிறதுக்கு தைரியமும் வந்துடுச்சு. பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான எபிசோடாக மூவ் ஆகிறதுனால நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. என்னைக்கடா ரிலீஸ் ஆக போகுது, சீக்கிரமாக கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது 15 minute வீடியோவை இருந்தால் சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நம்ம நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.